ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்குமே இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலரான புனித பதுவா அந்தோணியாருடைய விழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், இன்றைய வழிபாட்டு வாசகங்களும் நம்முடைய புனிதராக இருக்கிற புனித அந்தோனுடைய வாழ்வும் மிக அழகாக ஒத்துப்போவதை நாம் பார்க்கின்றோம். மற்ற எந்த ஒரு புனிதர்களுக்குமே கொடுக்கப்படாத ஒரு முக்கியத்துவம் புனித அந்தோணியாருக்கு நாம் கொடுக்கின்றோம். ஏன்னா அந்தோணியாருக்கு திருவிழானாதான் கோயில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குருசடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாதாருக்கும் ஒரு பக்கம் அந்தோணியார் வச்சுருப்பாங்க. 2 பேருக்கு தான் அதிகமாக கூட்டங்கள் வரும், மற்ற எங்கேயும் போகிறது கிடையாது. ஏன்னா கோடி அற்புதங்களை செய்யக்கூடியவராக இறை வார்த்தையை தனதாக்கி கொண்டவர், இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர். எனவேதான் அந்த உயிருள்ள இறை வார்த்தைக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அவருடைய போதனைகள் இருந்ததனால் தான் நம்முடைய நாவானது அழியாமல் என்று வரைக்கும் இருக்கிறது அன்புக்குரியவர்களை. எனவேதான் அவரை கோடி அற்புதர் என்று சொல்லி அவரிடத்திலே செல்லுகிற பொழுது அவர் வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தைகளால் நாம் அனைவருமே சுகம் பெறுகிறோம், நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது, வாழ்வு பெறுகிறோம் என்று சொல்லி அவரிடத்திலே வந்து அவருக்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு பங்குல திருவிழா நடந்துச்சு. 9 நாட்கள், கொடியேற்றத்திலிருந்து திருவிழா வரைக்கும் 9 நாட்கள். எனவே அந்த 9 நாட்களுக்கு அந்த பங்கு தந்தை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மறைவுரை வைத்து என்னுடைய பங்கு மக்களுடைய வாழ்வை மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு மனமாற்றத்திற்கு என்னுடைய பங்கை உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு குருவானவரை அழைத்தார். அந்த குருவானவரை பார்த்தீங்கன்னா ஒரு 55 வயசு இருக்கும். நல்லா இறை வார்த்தை வாசிக்கக்கூடியவர், நல்ல இறை அனுபவம் பெற்றவர், நல்லா முடியெலாம் நல்லா தோள்பட்ட அளவுக்கு அவருக்கு நிறைய முடி இருந்தது. தாடிலாம் வச்சுட்டு நல்லா நீட்டு தாடி. ஆனால் அப்படி தானே வந்து பார்த்தா தானே எல்லாம் தெரியும், ஓ இவர் ஆன்மீகத்தில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு, இறை பக்தியில் இருக்கிறாருன்னு எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாமியாரை தேடி பிடிச்சி, இறை வார்த்தையில் ஊறி போன ஒரு சாமியாரை தேடி பிடிச்சி 9 நாள் அந்த பங்கு சாமியார் ஆந்துட்டார். அந்த பிரசங்கத்துக்காக வரக்கூடிய சாமியார் கேட்டார், சாமி உங்கள் பங்குல மக்கள் எப்படி இருப்பாங்க? மக்கள் ரொம்ப விசுவாசத்தோடு இருப்பாங்க, எவ்வளோ நேரம் பிரசங்கம் வச்சாலும் அதை கேட்பாங்க, இறை வார்த்தைக்கு தங்களுடைய செவிகளை திறந்து வைப்பார்கள், ஆழமான பக்தி மிகுந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் வருவாங்க சாமி? ஏறக்குறைய ஒரு 500லேருந்து 1000 பேர்கிட்ட வருவாங்க, அவ்வளோ பெரிய பங்கு அப்படின்ற உடனே அந்த சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ரொம்ப உட்காந்து தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா இறை வார்த்தையெல்லாம் அழகாக எழுதி அந்த புனிதரோடு அந்த இறை வார்த்தையை சேர்த்து முதல் நாள் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அன்புக்குரிய இறை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். மக்கள் எல்லாம் அப்படியே உங்களை மாதிரி தான் அந்த சாமியார் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்தாங்க. ஆரம்பித்தாருங்க, பிரசங்கத்தை வச்சுட்டே இருந்தார். பார்த்தா யாருடைய தலையும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடலை, அப்படியே ஸ்டிப்பாக நினைச்சு. இந்த சாமியாருக்கு பிரசங்கம் வைக்கிறதுக்கு மனசில் ஒரு நெருடல், என்னடா இவ்வளோ நேரம், ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரசங்கம் வச்சுட்டோம், யாரும் தலையை இப்படி ஆட்டலையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. வரிசையில் ஒரு பாட்டி அம்மா உக்காந்துக்கிட்டு தலையை மட்டும் வேகமாக ஆட்டுது. அந்த அம்மாவை பார்த்தோன்னே சாமியாருக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. பரவாயில்லடா, நம்ம வச்சு பிரசங்கத்தில் இந்த ஒரு அம்மா மட்டும் பதில் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் ஆரம்பிச்சாருங்க. நிறைய இறை வார்த்தை, இந்த வசனம் இங்கே சொல்லுகிறது, அந்த வசனம் அங்கு சொல்லுகிறதுன்னு சொல்லி 2வது நாள் ஆரம்பித்தார். 15 நிமிஷம் பிரசங்கம் வச்சார். 15 நிமிஷம் அந்த மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. பார்க்குறாரு, அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த வயசான அம்மா அழ, ஏன்னா இவருக்கு முடி நீட்டாக இருந்த உடனே தாடிலாம் தலையை ஆட்டி ஆட்டி வைக்கிறாரு. தாடி நல்லா டங்கு டங்கு டங்குன்னு ஆடுது, முடியெல்லாம் ஆடுது. அதை பார்த்த உடனே சந்தோஷம், அந்த அம்மாவுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
இவர் பார்க்குறாரு மக்கள் கூட்டத்தை, எந்த ஒரு அசைவும் இல்லை, மக்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தலையாட்டவும் சிரிப்போம் ஏதாவது ஒன்றும் கிடையாது. 9 நாளும் பிரசங்கம் வச்சார். 9 நாளும் பார்த்தா அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு வேகமாக. உடனே இவருக்கு சந்தோஷம் வச்சிருச்சு. இவ்வளவு பேர் வந்த மக்கள் மத்தியில் இந்த ஒரே ஒரு ஆன்மா மட்டும் நம்ம வச்ச பிரசங்கத்தில் மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, இறை வார்த்தைக்கு செவி கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருவிழா பூசை முடிஞ்ச உடனே அந்த அம்மாட்ட போய் என்னதான் கேட்டுருவோம். யாருமே எந்த ஒரு பதிலும் இல்லாமல் அசைவில்லாமல் இருக்கிற இந்த அம்மாட்ட போயிட்டு நம்ம கேட்டு பார்க்க, ஏன்னா இவங்க மட்டும் அழுது இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்குறாரு, அம்மா இங்கே வாங்க, 9 நாள் நான் தயார் பண்ணி என் ஆவி போகிற அளவுக்கு இந்த புனிதரோடு சேர்த்து இறை வார்த்தைகளையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். யாருமே ஒரு பதிலை சொல்லலை. நான் வச்ச பிரசங்கம் உங்கள் மனசை தொட்டு நீங்கள் செஞ்ச பாவத்திலிருந்து மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு தாங்க கேள்வி கேட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, அட போ சாமி, நீ வச்ச பிரசங்கத்துக்காக நான் அழுதேன் அப்படின்னுச்சு. இந்த சாமியாருக்கு வாரி தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் ஏன்பா அழுத? நீ வேற நல்லா டங்கு டங்குன்னு தலையை ஆட்டி ஆட்டி நீ வேற பூசை வைக்கிறியா? உன் தாடி முடியலாம் ஆடுதான். நான் ஆசையாக ஒரு ஆடு வளர்த்தேன் சாமி. அந்த ஆட்டை ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலே அழகாக வளர்த்தேன். அதுக்கெல்லாம் முடி இருக்கும், தாடி நீட்டாக உன்னை போல தான் இருக்கும் சாமி. அது நல்லா, நான் எப்போ கூப்பிட்டாலும் அது கழுத்தில் கட்டியிருக்கிற மணி ஆட்டிக்கிட்டு என்கிட்ட ஓடி வரும். அது தலைலாம் நல்லா ஆடும், அந்த முடி அதுக்கு தாடி ஆடிட்டு இருக்கும். எந்த படுபாவியோ தெரியல, கொடியேற்றத்துக்கு முன்னாடி நாள் திருடிட்டு போயிட்டான் சாமி. அதனால் நீ இங்கே பிரசங்கம் வைக்கும்போது உனக்கு நீட்டு தாடியா, அந்த தாடி ஆடும்போது என் ஆட்டு நினப்பு வந்துருச்சு சாமி. எந்த படுமாவியும் ஆட்டை திருடிட்டு போயிட்டான், ஆட்டை நினச்சி அனுச்சேன், நீ வச்ச பிரசங்கத்தை நினச்சி அழுவலை சாமி நினச்சா. அன்புக்குரியவர்களே, என்னைக்கு இப்படி தான் அந்த அம்மா போல ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவனை தரிசிக்கிறோம், இறைவார்த்தையை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் வெளியிலே நாம் சுத்தவிட்டு விடுகிறோம். வெறும் கூடுகளாக இந்த இடத்திலே ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இறைவார்த்தை எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்திலே ஊடுருவுகிறது, இறைவார்த்தை எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வை மாற்றத்துக்கு கொண்டு வருகிறது, இறைவன் கிறிஸ்து இயேசு எனக்கு இந்த இறை வார்த்தை வழியாக எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்து என்னுடைய வாழ்வை மாற்றுகிறார் என்பதை முழுமையாக சிந்தித்து இறை வார்த்தையோடு நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு இறை வார்த்தையோடு நம்முடைய வாழ்வை இரண்டரை கலப்பதற்கு பதிலாக ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு காணாமல் போன ஆட்டு என்ன பண்ணானோ, இன்னைக்கு ஆடு கறி கடைக்கு போயிடுச்சா இல்லையா? சில பேர் சொல்கிறாங்க, சாமி இன்னைக்கு திருவிழா, நீ பிரசங்கத்தை நீட்டிக்கிட்டே போனீங்கன்னா கறி கடையில் கறி இருக்காது சாமி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆலயத்தில் உக்காந்துட்டு கறி எடுக்கிறதா, ஆடு எடுக்கிறதா, மாடு எடுக்கிறதா, இன்னைக்கு மதியானம் குடிச்சிட்டு கும்மாளம் அடிக்கிறதா, தேர் திருவிழாவை எந்த அளவுக்கு வான வேடிக்கையோடு கொண்டு போவது என்பது சிந்தனைகளிலே இருக்கிற பொழுது வெறும் கூடுகளாக இறை வார்த்தை ஒருபொழுதும் உடைய வாழ்வை மாற்றாத அன்புக்குரியவர்களே. எனவேதான் நம்முடைய புனிதருடைய வாழ்வோடு இந்த இறை வார்த்தை மிக அழகாக ஒத்து போகிறது. இந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இறை வார்த்தையினுடைய வல்லமையையும் இறை வார்த்தையினுடைய நம்பிக்கையையும் இறை வார்த்தை பலன் தரக்கூடியது என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் இறை வார்த்தையை ஒரு சிறு விதைக்கு அது ஒப்பிடப்படுகிறது. அந்த விதையானது மண்ணிலே புதைக்கப்பட்டு வளர்ந்து செடியாகி மரமாகி அது பலன் கொடுக்கிறது. அதுபோல இறை வார்த்தை என்பது மனிதனுடைய உள்ளத்திலே அதை விதைக்கப்படுகிறது. அந்த விதையானது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக இருந்து அது வளர்ந்து செடியாகி மரமாகி அது பலன் தர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், இறை வார்த்தையை பல உருவகங்களாக நமக்கு சொல்லுகிறார்கள். சங்கீதத்திலே பார்க்கிற பொழுது சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், இறைவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு விளக்காக இருக்கிறது, என்னுடைய பாதைக்கு ஒளியாக இருக்கிறது. இருள் சூழ்ந்த என்னுடைய வாழ்வில் ஒளியாக இறைவனுடைய வார்த்தை இருக்கிறது. நான் நடந்து செல்லுகிற பாதை கரடு முரடாக இருந்தாலும்
அதை முழுமையாக பாதை அமைத்து சீர்படுத்தக்கூடியதாக இறைவார்த்தை இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னும் உருவகங்களே சொல்லுகிற பொழுது இறை வார்த்தை தேனினும் இனிமையானதாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவரின் வார்த்தை இனிமையானது, அதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். பாறையை பிளக்கின்ற சம்பட்டியை போன்றதாக எப்படிப்பட்ட கடினம் நிறைந்த ஒரு இதயமாக இருந்தாலும் அந்த இறை வார்த்தை அந்த கடினத்தன்மையை உடைத்து அங்கு முழுமையாக ஈரத்தை கொடுத்து வாழ்வை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்று உருவகங்களாக இறை வார்த்தையை சொல்லுகிறார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே அன்புக்குரியவர்களே, பனியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கிருந்து அது திரும்பி செல்வதில்லை. அதுபோல என்னுடைய வார்த்தையும் இறை வார்த்தையும் ஒருபொழுதும் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்காமல், பலன் கொடுக்காமல், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்காமல் அது திரும்பி செல்லாது. அது யாருக்கு பலன் கொடுக்கும் என்றால் அந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே இருத்தி அதை சிந்தித்து வாழ்வாக்கக்கூடியவர்களுக்கு தான் அது வாழ்வு கிடைக்கும். இறை வார்த்தையை காதோடு கேட்டு அதை வெளியிலே பறக்க விடுகிற மக்களுக்கு அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே முழுமையாக ஏறக்குறைய 23 வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய சுருக்கமான ஒரு இறை வார்த்தைகளை வாசித்தோம். அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சீடர்களுக்கு சொல்லுகிறார், இந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை, மாறாக உங்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மக்களுடைய உள்ளமானது கொழுப்பேறி இருக்கிறது. மிக தெளிவான வார்த்தைகளில் சொல்லுகிறான், இவருடைய உள்ளம் கொழுப்பேறி இருக்கிறது, இவருடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாக, காதுகள் இருந்தும் கேட்காதவர்களாக, உள்ளத்தால் உணராமல் மனமாறாமல் இருக்கிறார்கள். எனவே நானும் இவர்களை குணமாக்க மாட்டேன் என்று மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறான். ஏனென்றால் இவருடைய உள்ளம் கொழுப்பேறி இருக்கிறது. இந்த உலகத்தரமான வார்த்தைகளால் இவருடைய உள்ளத்தை இவர்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இறை வார்த்தை கொண்டு இவருடைய உள்ளமானது பக்குவப்படவில்லை. எனவேதான் உலகத்தரமான வார்த்தைகளிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிற பொழுது எதை சாதிப்பது, எதை செய்வது என்று மனிதனுடைய வார்த்தைக்கு இவர்கள் கட்டுப்படுகிற பொழுது அழிவுக்கு தன்னுடைய வார்த்தைக்கு இவர்கள் வாழ்வை இட்டு செல்லுகிறார்கள். அழிவு பாதைகளிலே இவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது என்று சொன்னார். மாறாக என்றும் அழியாத இந்த இறை வார்த்தையை நாம் உள்ளத்திலே இருத்தி தியானிக்கிற பொழுது அது உங்களுடைய வாழ்வை மாற்றத்துக்கு கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய புனிதருடைய வாழ்விலே பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய புனிதர் வாழ்ந்த காலங்கள் கிறிஸ்து இயேசு பிறந்து இறந்த 1195 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் எப்படி கிறிஸ்து பிறந்த 13 ஆண்டுகளுக்கு, அதாவது 13 நூற்றாண்டுகளுக்கு பிறகு எப்படி கிறிஸ்து இயேசு குழந்தை இவருடைய கரங்களிலே தவழ முடியும்? குழந்தை இயேசு இருக்கிறார் என்றால் அன்னை மரியாளுடைய கரத்திலே இருக்கிறான். புனித சூசையப்புடைய கரத்திலே குழந்தை இயேசு இருக்கிறான். ஏனென்றால் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் குழந்தையை வளர்த்திருக்கிறார்கள், கைகளிலே அவர்கள் தூக்கி இருக்கிறார்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இந்த புனிதருடைய வாழ்க்கையிலே எப்படி குழந்தை இயேசு வர முடியும்? அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை காவல் தூதர்கள் வழியாக தன்னுடைய உள்ளத்திலே அவர் இருத்தினால் அந்த இறை வார்த்தையை அன்னை மரியாளுக்கு உரைத்தது. நீ இறைவனுடைய வார்த்தையை கருத்தாங்க போகிறாய் என்று சொன்னவுடனே தன்னுடைய செவிகளை திறந்து மனதை திறந்து அவள் முழுமையாக அந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே ஏற்றதினால்தான் அந்த இறை வார்த்தை உதிரத்திலே உருவெடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனிதனாக உருவெடுக்கிறது. அந்த இறை வார்த்தை
குழந்தையாக, குழந்தை இயேசுவாக, மீட்பராக அன்னை மரியாளுடைய கரத்தில் இருக்கிறது. வார்த்தைக்கு வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். உள்ளத்திலே அந்த இறை வார்த்தையை சிந்தித்ததனால். அதே போலத்தான் இந்த புனிதர், நம்முடைய பாதுகாவலர், இறை இயேசுனுடைய வார்த்தையிலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவர் வாசித்தது மட்டுமல்ல, அந்த இறை வார்த்தையை நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக உள்ளத்திலே அவர் ஆழமாக வேரூன்ற அளவுக்கு அதை அசை போட்டு தியானித்து வாழ்வாக மாற்றினார். எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த இறை வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இறை வார்த்தையை விசுவசித்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இறைவன் உடன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இவர் தன்னுடைய நண்பனுடைய வீட்டிலே ஜபத்திலே இருக்கிற பொழுது அந்த திரு விவிலியத்தின் மீது அந்த குழந்தை இயேசு வார்த்தையாக இருந்தவர் அந்த புனிதருடைய கரங்களிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வார்த்தையை வடிவத்திற்கு கொண்டு வந்தவர் நம்முடைய புனிதர். எனவேதான் எந்த ஒரு புனிதர்களுக்குமே இல்லாத, இயேசுவோடு வாழ்ந்த 12 திரு தூதர்களுக்கு கூட குழந்தை இயேசு காட்சி கொடுக்காத ஒரு நிலையிலும் கூட இப்படிப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறந்த இவருடைய வாழ்வில் இருக்கிறது என்றால் அந்த இறைவனின் வார்த்தைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வாழ்வை அவர் அமைத்து கொண்டார். எனவேதான் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் இறைவனுடைய வார்த்தையை சென்ற இடங்களெல்லாம் அவர் அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஒரு முறை ரிமினி என்ற ஒரு இடத்திற்கு இவன் மறைபரப்புக்காக அனுப்பப்படுகிறான். ஏனென்றால் அப்பொழுது அந்த ரிமினி என்ற இடத்திலே அல்பிஜினியன்ஸ் என்ற ஒரு தப்பறை கொள்கையை பரப்பக்கூடிய, உண்மைக்கு புறம்பாக வாழக்கூடிய, கிறிஸ்துவத்தை அழிக்கக்கூடிய மக்கள் அங்கு இருந்தார்கள். எனவே அந்த இடத்தில் இருந்த ஆயர் இந்த இறை செய்தியை, மறையுரையை ஆற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அவரை தடுத்து நிறுத்தி அவரை சாகடித்தார்கள். இறைவன் வார்த்தையை நீ உச்சரிக்க கூடாது, நீ பிரசங்கம் வைக்க கூடாது, இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு தவறானது என்று சொல்லி அவரை அடித்து அவரை சாகடித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் புனித அந்தோனியார் அந்த ரிமினி என்ற இடத்திற்கு மறைபரப்புக்காக, மறை போதகத்திற்காக அனுப்புகிற பொழுது ஆயரையே சாகடித்தவர்கள் அவருடைய பணியாளனை சாகடிக்காமல் இருப்பார்களா? துன்பப்படுத்தினார்கள். அங்கிருந்து அவரை துரத்தினார்கள். நீ எங்களிடத்திலே இறை வார்த்தை நீ அறிவிக்க கூடாது என்று சொல்லி அந்தோனியாரை அங்கிருந்து துரத்தினார்கள். ஆனால் இந்த கொழுப்பு நிறைந்த, மமத நிறைந்த மக்கள் மத்தியிலே நான் இறை வார்த்தையை உரைப்பதற்கு பதிலாக அந்த ரிமினி என்ற இடத்தில் இருந்த அந்த கடற்கரை ஓரமாக சென்று அவர் இறை வார்த்தையை அறிவிக்கிறார். அந்த இறை வார்த்தை அந்த மீன்களுடைய செவிகளுக்கு அது முழுமையாக உள்ளே அனுப்பப்பட்டு அந்த கடலில் இருந்த பெரிய மீன்களும் சிறிய மீன்களும் கடற்கரை ஓரத்திலே வந்து தன்னுடைய தலையை நீருக்கு மீதாக தூக்கி அந்த அந்தோனியார் அறிவித்த, போதித்த இறை வார்த்தைக்கு செவி மடுத்தது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அவருடைய நாவானது இன்று வரைக்கும் அழியாமல் இருக்கிறது. எனவே அவர் இறந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடலை தோண்டி எடுக்கிற பொழுது அவருடைய நாவு அழியவில்லை. அப்பொழுது இந்த பிரான்சிஸ்கன் சபையினுடைய தலைவராக இருந்த புனித பொனவெந்தர் அவர்கள் அந்த நாவை கையிலே எடுத்து, ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே, இது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, எனவே கடவுள் பார்வையிலே இந்த நாவு ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய புனிதர் கடவுள் மீது, ஆண்டவர் இயேசுவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அவருடைய இறை வார்த்தையை முழுமையாக அவர் வாழ்ந்து காட்டினார், அதை வாழ்வாக்கினார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் நாம் திருவிழா எடுப்பது எல்லாம் என்னுடைய பாதுகாவலராக இருக்கிற புனிதருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்கு நான் உண்மையாக இறை வார்த்தையை நான் வாசித்து வாழ்வாக்கி அதை நான் முழுமையாக இறைவனுடைய ஆசிரை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் திருவிழாக்களை நாம் எடுக்கிறோம்.
இல்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமோஸ் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 21 - 24 வசனங்களில் அவர் சொல்லுகிற பொழுது, உங்களுடைய தேர் திருவிழாக்களை நான் வேறறுக்கிறேன். நீங்கள் கூடியிருக்கின்ற தொழுகைக்காக கூடியிருக்கின்ற இடங்களை நான் அருவருக்கிறேன். நீங்கள் செலுத்துகின்ற தானிய படையல்களையும் நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளையும் நான் வெறுக்கிறேன். நீங்கள் இசைக்கின்ற இசை கருவிகள் எனக்கு அருவருப்பை கொடுக்கிறது. நீங்கள் எழுப்புகின்ற குரலில் எழுப்புகின்ற அந்த பாடல்களை நான் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் வெளிவேடத்தனமாக இருக்கிறீர்கள். வெளி ஆடம்பரத்துக்காக இந்த திருவிழாக்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். மாறாக உங்களுடைய வாழ்வு புனிதருடைய வாழ்வோடு அது ஒத்துப்போகவில்லை. மாற்றத்துக்கு கொண்டு வராத விழாக்களையும் வழிபாடுகளையும் நான் வேறறுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். எடுக்கிற திருவிழாக்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இறை வார்த்தை என்னுடைய வாழ்வை மாற்றவில்லை என்றால் வீணிலும் வீண், எல்லாமே வீண். அந்த நிகழ்விலை சொன்னது போல அந்த பாட்டி எப்படி காணாமல் போன ஆட்டை நினைத்து அழுது கொண்டிருந்ததோ அதே போலத்தான் எந்த ஒரு ஆசிரும் உங்களுக்கு கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. உண்மை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் தங்களுடைய வாழ்வை இறை வார்த்தைக்கு சொல்ல வேண்டும். என்றால் இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, அதை வாசித்து உள்ளத்திலே இருத்தி தியானிக்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ரத்தம் தூய்மையாக்கப்படுகிறது, உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது, உங்களுடைய நோய்கள் முழுமையாக நீக்கப்படுகிறது. மருந்துகளோ மருத்துவமோ கைவிட்ட பொழுது கூட இறை வார்த்தை உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை, புனிதத்தை, வாழ்வை எது கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்யாக போகாது. எனவேதான் எபிரேயருடைய திருமுகம் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இறைவனுடைய வார்த்தை அது உயிருள்ள வார்த்தை, அது வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை, அது ஆன்மாவையும் ஆவியையும் அது பிளக்கக்கூடியது, பிரிக்கக்கூடியது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அது ஊடுருவி செல்லக்கூடியது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த இறை வார்த்தைக்கு நம்முடைய புனிதர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து வாழ்ந்திருந்தார் என்றால், குழந்தை இயேசுடைய கரங்களிலே தகர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த இறை வார்த்தைக்கு உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து, அந்த இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து, அதை உள்ளத்தில் இருத்தி, இந்த ஆடு மாடுகள் எல்லாம் பகல் முழுவதுமாக அந்த தன்னுடைய இறையை உண்டுவிட்டு இரவு நேரத்தில் அசை போடுகிறதே, அதுபோல இறை வார்த்தையை நீங்கள் உள்ளுக்குள்ளாக இருந்து அசை போடுகிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு வருத்தங்களோ, வேதனைகளோ, சோதனைகளோ, துன்பங்களோ உங்களை அண்டவே அண்டாத. அன்புக்குரியர், ஏனென்றால் இறை வார்த்தை விடுதலை கொடுக்கக்கூடியது. எனவே தெளிவாக சொல்லுகிறான், இந்த மக்களுடைய உள்ளம் கொழுப்பேறி இருக்கிறது, காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. எனவே நான் இவளை குணமாக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சாப வார்த்தைக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் அல்ல. திருத்தூதர்களைப் போல உங்களுக்கு கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆசி பெற்றவர்கள். அந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே இருத்துகிற பொழுது நீங்களும் மாற்றம் பெற்றவர்களாக, வாழ்வு பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்காக நம்முடைய புனிதர் பரிந்து பேசி அவர் பெற்ற அருளையும் ஆசிரியும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தியானிங்கள். ஏனென்றால் அந்த இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக மனுவுருவெடுத்தது. இந்த மனுவுரு எடுத்த கிறிஸ்து இயேசு அப்பரச வடிவிலே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்திலே வருகிறார். நீங்கள் உட்கொள்ளுகிற அந்த அப்ப ரசம், இயேசுவின் திரு உடல், திரு ரத்தம் உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுக்க இறை வார்த்தைக்கு உங்களையே உட்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.